ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். அப்போல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது திருச்சியில். மழை ஒரு 3 மந்த்ஸாக கண்டினியூஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சிட்டே இருந்ததுனால தரையெல்லாம் கூட பாசி பிடிச்சிருச்சு. செடியெல்லாம் நல்லா செழிப்பாக இருந்துச்சுங்க அந்த சமயம். இப்போ தான் கொஞ்சம் நறுக்கி விட்டுருக்கேன். எல்லா செடியுமே நான் நாட்டு காய்கறிகள் தான் அதிகமாக போட்டிருக்கேன். அதில் எல்லாம் ஒரு 3-4 மந்த்ஸ் தான் காய்க்கும். கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் லாங் வரைக்கும் காய்க்கும். அவரைக்காவும் அது மாதிரி கொஞ்சம் லாங் வரைக்கும் காய்க்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், தட்டைக்காய், அப்புறம் கொஞ்சம் கீரைகள், காலிஃப்ளவர், பீட்ரூட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. குடமிளகா இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ பறிக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் இருக்குது, பறிச்சுக்கலாம். இந்த லைன்லேயே ஃபுல்லாக ஒரு 108 கேன் போல் வச்சுருக்கேன். அது எல்லாத்துலேயுமே இந்த நாட்டு காய்கறிகள் தாங்க அதிகமாக இருக்கும். எல்லா லைன்லேயுமே எல்லா காய்கறியுமே இருக்கும். ஒரு லைனுக்கு 9 கேன் வச்சுருக்கேன். இந்த இரும்பு ஸ்டாண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு தான் செஞ்சு அதில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 7 வருஷமாக இதை வச்சுருக்கேன். ஸ்டாண்டு செஞ்சு 6 வருஷம் ஆச்சு. மாடித்தோட்டம் ஆரம்பித்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமாக கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். காய்கறிகள் எல்லாமே போட்டு நல்ல ஈல்டு கொடுக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதுசாக போன டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வீட்லேயே காய்கறி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறத. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 4-5 தடவை எடுத்து வச்சுட்டேன். அந்த கம்போஸ்ட் பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னே இந்த 20 லிட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வீட்டு காய்கறி கழிவு, அப்புறம் இலத்தலை, வீட்டில் இருக்கிறது, செடிகள் கட் பண்ணோம்னா அதிலிருந்து கிடைக்கிறது, அப்புறம் முருங்கைக்கீரை போடுறது, இந்த மாதிரி வீட்டில் இருந்தே நிறைய கம்போஸ்ட்டுக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிடுது. ஃபஸ்ட்டு கேனில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கிளறி விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸு பழசு வாங்கி வச்சு அதில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது அடிக்கடி கிளறி விட முடியுது. ஒரு 15 நாள், ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை கிளறி விட்டோம்னா கூட போதும். வின்டரில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மக்கி எருவாயிடுது. சம்மரில் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த கம்போஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடலை புண்ணாக்கு கரைசல் மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்தோம்னா போதும். அப்புறம் நம்ம வெவ்வேறு உரத்துக்குன்னு பைசாலாம் செலவு பண்ண தேவையில்லை. பாருங்கள், காய்கறி பறிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காலிஃப்ளவர் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் சூப்பராக வந்திருக்கு. பெரிய பெரிய க்ரோ பேக் தான் இது. அதில் ஒரு க்ரோ பேக்கு 4 காலிஃப்ளவர் தான் எடுத்து வைக்க முடிஞ்சுது. நல்ல செடி, பெரிய பெரிய செடியாக வருது. பூவும் ரொம்ப பெருசாக விளைஞ்சிருந்தது. நம்ம நார்மலாக இப்போ 45 ரூபாய் 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம்ல பூ, அந்த பூ 2 பூ சேர்ந்த மாதிரி வருது. பெரிய சைஸில் விளையுது. அதில் கூட நாங்கள் காலிஃப்ளவர் 65லாம் செஞ்சோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. புழு தொல்லை அதிகமாக தாங்க வந்துச்சு. ஃபஸ்ட்டு கம்பளி புழு தொல்லை வந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் நான் காலையில் தூங்கி எழுந்தது முதல்ல மாடிக்கு தான் வருவேன். அந்த புழு நைட்டில் தாங்க வருது. அதனால் நம்ம இலைக்கு அடியில் அந்த புழு இருக்கும். அதை குச்சி எடுத்து அந்த புழுவெல்லாம் எடுத்து அப்படியே வெளியே தூக்கி போட்டுருவேன். அப்புறம் கம்பளி பூச்சி முடிஞ்சதையும் அடுத்தது காலிஃப்ளவர்லேயே நம்ம கடையில் வாங்கினோன்னா கூட பார்க்கலாம், ஒரு புழு இருக்கும் பாருங்கள். பச்சை கலர்லேயும் இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளை கலர்லேயும் ஒரு புழு இருக்கும். அந்த புழுவும் நிறைய வந்தது. நான் மருந்து வேப்பண்ணை கூட எதுவுமே தெளிக்கவே இல்லை. அந்த புழுவெல்லாம் குச்சி, அப்படி சின்ன சின்ன குச்சி 2 வச்சு எடுத்து எல்லாம் வெளியவே தூக்கி போட்டேன். எந்த மருந்துமே தெளிக்காமல் ஆர்கானிக்காக இருக்கிற வேப்பண்ணை கூட தெளிக்காமல் இந்த முறை காலிஃப்ளவர் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இன்னமும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் சின்ன சின்ன பூ இருக்குது, செடியில் இருக்குது. காலிஃப்ளவர் விதை போட்டு தான் முளைச்சிது. அதை கொஞ்சம் பெரிய செடியானது எடுத்து நடவு பண்ணிக்கிட்டேன் நான். இது பாருங்கள், குடமிளகா செடி ஒரு 5 செடி வச்சுருக்கேன். அதுவும் சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டில் ரெடி பண்ணுறது காய்கறி கழிவுலேருந்து கிடைக்கிற உரம் தாங்க என்னை கேட்டால் பெஸ்ட்டான உரம்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே நான் ஆட்டு எரு ட்ரை பண்ணியிருக்கேன், மாட்டு எரு ட்ரை பண்ணியிருக்கேன். அது 2 விட பெஸ்ட்டாக இருக்குது இந்த காய்கறி கழிவுலேருந்து கிடைக்கிற கம்போஸ்ட் உரம். ரொம்ப செடியோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. காய்கறியும் நல்லா கொடுக்குது. நோய் தாக்கமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது. இந்த குடமிளகா செடியிலையும் பாருங்கள் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. பாருங்கள், தக்காளி நிறையா இருந்தது, பறிச்சிருக்கேன். எல்லாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான், ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, மீடியம் சைஸ் தான். பறித்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெட்டி வேறு, இது சித்தரத்தை. இது 2 விதை திருவிழாவில் வாங்கி வச்சுருக்கேன்.
ரொம்ப நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வெட்டிவேர் சூப்பராக வளர்ந்துருக்கு. சித்தரத்தை வந்து கொஞ்ச நாள் வளராமல் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் மண்ணை நல்லா கிளறி விட்டேன். அப்புறம் இந்த புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கரைசல், ஆட்டு எரு, அப்புறம் இந்த வீட்டு காய்கறி கம்போஸ்ட் இதெல்லாம் தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பேன். எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவேன். ஏதாவது ஒன்று உரம் கொடுத்துருவேன் வாரத்தில் ஒரு தடவை. அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு காய்கறி நல்லா நிறைய கிடைக்கிது. கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை குண்டு கத்திரிக்காய், வைலட் கலர் கத்திரிக்காய், அப்புறம் பச்சை கலர் கத்திரிக்காய், இந்த மாதிரி ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. அப்புறம் வைலட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி அந்த கத்திரிக்காய் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. முள் கத்திரிக்காய் கூட இருந்துச்சு. அந்த முள் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி லைட்டாக கசப்பு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன். இப்போ முள் கத்திரிக்காய் ஒன்று கூட வச்சுக்கலை. இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடியில் தான் நிறைய கத்திரிக்காய் இருக்குது. அதெல்லாம் பறிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த செடி எவ்வளோ செழுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா செழிப்பாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து இந்த காய்கறி வேஸ்ட்லேருந்து ரெடி பண்ணுற கம்போஸ்ட் உரம் தான். ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. ஆட்டு எரு மாட்டு எரு போட்டுக்கிட்டு இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்ல வித்தியாசம் தெரியுது. இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து சம்மரில் ரொம்ப செடியெல்லாம் வரவே இல்லை. ஒரு 5 மாதம் போல் காய்கறியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எந்த செடி வச்சாலும் அப்படியே கருகி போயிடுச்சு. விதை போட்டால் முளைக்கவே இல்லை. ரொம்ப வேலை தான் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இப்போ தான் இந்த மழை அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்தே மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால ஒரு 3 மந்த்ஸு விட்டு நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது க்ரோத்து. மாடித்தோட்டம் இப்போ தான் பார்க்க நல்லா செழுமையாக நல்லா இருக்குது. எனக்கு மாடிக்கு போகிறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நல்லா பசுமையாக இருக்கிறதுனால காலையில் ஈவினிங் 2 நேரமும் தண்ணி விடுற வேலை இல்லைன்னா கூட மாடிக்கு போயிடுவேன். இந்த முறை வந்து பீட்ரூட்டும் நிறைய காய்ச்சிருந்தது. எல்லாமே அறுவடை பண்ணுறதெல்லாம் வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன், இனிமேலும் போடுவேன். இப்போ பொங்கல் சமயம் வந்து கொஞ்சம் வீட்டில் வேலை, சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் அதிகமாக இருந்ததுனால வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லை. அதனால் போடலை. கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், இனிமேல் தான் கொஞ்சம் போடுவேன். அப்புறம் இந்த முறை வந்து இப்போ ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நியூ இயருக்கு தான் நான் கொஞ்சம் இந்த பழமரங்கள்லாம் கொஞ்சம் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பழமரம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 நடவு பண்ணிட்டேன். இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கான வேலைகளும் கொஞ்சம் இந்த சமயமே சேர்ந்துட்டதுனால எனக்கு வீடியோ போடுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லாமல் போயிடுச்சு. பழமரங்கள் வந்து கீழே ஒரு 5 கன்று வச்சுருக்கேன். வீட்டு தோட்டத்தில் வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் வந்து கேன்லேயே வச்சுருக்கேன். அப்புறம் மாடியில் ஒரு 3 மரம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 2 நடவு பண்ணிட்டேன். இன்னும் 1 கன்று வாங்கிட்டு வரணும். அதுக்கான வேலைகளும் அதுக்கு வந்து கோகோ பிட்டு, காய்கறி பித்து வாங்கிறது, அப்புறம் கம்போஸ்ட் வீட்டில் இருக்கிறத எடுத்து போட்டு ரெடி பண்ணுறது, ட்ரம்மு வாங்க போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்தது. அப்புறம் நர்சரிக்கு போகிற வேலை ஒரு 5-6 நர்சரி இங்கே திருச்சியிலேயே தேடி பார்த்தேன். எங்கே நல்லாயிருக்கு கன்று, எங்கே நல்லாயிருக்கு ரேட்டு, எங்கே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதெல்லாம் தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ பாருங்கள், பாலக்கீரை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இந்த பெரிய க்ரோ பேக்கில் தான் பாலக்கீரை போட்டிருந்தேன். அது வந்து நிறைய முறை அறுவடை பண்ணிட்டேன். அப்பப்போ வீட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுட்டு போனோன்னா போதும். பொரியல் பண்ணுறதுனாலும் போதும், பாசிப்பருப்பு சேர்த்து கடையல் மாதிரி பண்ணுறதுனாலும் போதும். அதுவும் நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நிறைய பாலக்கீரை விளைஞ்சிருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா கம்பளி புழு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால நான் ஒரு 2-3 நாள் மாடிக்கு வராமலே விட்டுட்டேன். ஒரு 4 நாள் போல் மாடிக்கே வரல. அந்த சமயம் பார்த்திங்கன்னா நிறைய கம்பளி பூச்சி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. எல்லா பாலக்கீரையும் சாப்பிட்ருச்சு. எல்லாம் அப்படியே விட்டு அது தண்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு. அதனால் நான் இந்த கார்டன் கட்டுற பெருசு வச்சுருக்கேன். அதை வச்சு ஃபுல்லாக எல்லாம் நறுக்கி மக்கறதுலேயே போட்டுட்டேன். கம்போஸ்ட்லேயே எல்லாம் போட்டுட்டேன். எதுவுமே சமைக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு பேட்ச் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 3-4 தடவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எங்களுக்கு. பாருங்கள், இருந்த கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், காராமணி, கொஞ்சம் பாலக்கீரை எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.